ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக வீக்லியோட ட்ரெண்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு அனலைஸ் பண்ணி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பாருங்கள். அதை பார்க்குறப்ப இது இன்னும் கிளாரிட்டியாக உங்களுக்கு புரிய வரும். வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டியோட டே கேண்டில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நிஃப்டியோட டே கேண்டிலில் இப்போ நமக்கு வந்து கரெக்டாக சப்போர்ட் எடுத்து போகிற இடம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மந்தோட ஹையும் ப்ரீவியஸ் வீக்கோட லோவும் அந்த இடத்துலேருந்து சப்போர்ட் ஆகி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? அதேமாதிரி என்னோட டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாக்ஸ் நான் அனலைஸ் பண்ணுறப்ப பிரேக் அவுட் ஆச்சுன்னா உடனே நான் அது வந்து டெலகிராம் சேனலில் கொடுப்பேன். அதையும் யூஸ் பண்ணிக்கணும்னா நீங்கள் வந்து டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு 1 ஹவர் கேண்டில் வச்சு என்ன மாதிரி என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து 1 ஹவர் கேண்டில் வச்சுக்கிறேன். 1 ஹவர் கேண்டில் இப்போ நமக்கு வந்து நேற்று அனலைஸ் வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு டபுள் பாட்டம் மாதிரி மூவ் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த கிராஸ் ட்ரெண்ட் லைனும் நமக்கு பிரேக் அவுட் ஆகி மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இப்போ கரெக்டாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நெக் லைனுக்கிட்ட கன்சல்டேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஃபர்தராக இது அப்பாகிறப்ப எகெயின் இது வந்து இந்த சேனலோட ஹை, அதாவது இந்த இடம் சப்போர்ட் எடுத்து போது பாருங்கள். நான் இன்னும் ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த இடம் ப்ளஸ் இந்த இடம். ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் லைனோட ஹையை போய் ரீச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. அந்த ஜோன் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 18,450 ரீஜன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நீங்கள் பார்க்குறது 15 மினிட்ஸ் கேண்டில். 15 மினிட்ஸ் கேண்டில் வைலட் கலரில் லைனாக வரைஞ்சிருக்கிறது வந்து இன்னைய டேவோட ஹைலோ, ஆரஞ்சு கலரில் இருக்கிறது வந்து ப்ரீவியஸ் வீக்கோட ஹைலோ, க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து ப்ரீவியஸ் மந்தோட ஹைலோ, எல்லோ கலரில் கிராஸ் லைனில் வந்துருக்கிறது எல்லாமே நம்ம வரைஞ்ச ட்ரெண்ட் லைன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க 15 மினிட்ஸ் கேண்டில் இப்போ நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன் பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு நாளைக்கு மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண சான்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். இந்த ட்ரெண்ட் லைன் நான் எதை பேஸ் பண்ணி வரைஞ்சேன்னா, இங்கே பாருங்கள், இந்த இடம் ப்ளஸ் இந்த கன்சல்டேஷன் ஜோன். அதே மாதிரி பாருங்கள், நமக்கு கரெக்டாக சப்போர்ட்டும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கூடவே சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்தது நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் நேற்று வரைஞ்சிருந்தோம், கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ நாளைக்கு நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் எடுக்கணும் அப்படின்னா நிஃப்டியில் கால் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு நான் பிளான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 18,314. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ வந்து இன்னைய டேவோட ஹை அது வந்து 18,335. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து 18,350க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகுறப்ப நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 18,400 வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அடுத்து இங்கே கன்சல்டேட் ஆகி இது 18,450 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி புட் ஆப்ஷனில் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டபுள் டாப் ஜோன் மாதிரி இருக்கு பாருங்கள். கரெக்டாக இந்த இடத்துல போயிட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னு வச்சிங்களேன், இந்த நெக் லைன் பிரேக் அவுட் ஆகும். இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபர்தராக இது வந்து கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து புட் ஆப்ஷன் எப்படி ட்ரை பண்ணோம்னா, பாருங்கள், இப்போ இந்த இடம் இதுக்கு கீழே கட் ஆகணும். அது வந்து 18,280. ஸோ 18,280க்கு கீழே பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சிங்களேன், வெயிட் பண்ணுங்கள், இந்த நெக்லைன் வரைக்கும் வரட்டும், 18,250 வரைக்கும். ஸோ இந்த இடம் வரைக்கும் கீழே இறங்குச்சுன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். ஸோ நெக்லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இதுக்கு அடுத்து நீங்கள் 18,180 வரைக்கும் கீழே டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு டார்கெட்டாக எகெயின் இது என்ன பண்ணணும்னா, அடுத்து ஒரு சின்ன கன்சால்டேட் கொடுத்து டவுன் ஆச்சுன்னா கீழே 18,100 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி தான் புட் ஆப்ஷனில் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். இந்த ட்ரெண்ட் லைனு பேஸ் பண்ணி தான் நாளையோட மூமெண்டம் இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க பாருங்கள். ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ இப்போ இந்த இடத்துல இருக்குது. இதுக்கு ஃபர்தராக இப்படி போனால் ஹை இந்த ரீஜனை போய் தொடணும். அப்படி இல்லை பிரேக் டவுன் ஆச்சுன்னா இந்த ரீஜனுக்கு வரணும். ஓகேவா? இப்படி ஒரு சின்ன கன்சல்டேஷன் நடக்கும். வெயிட் பண்ணுங்கள், நான் கன்சல்டேஷன் சொன்னது இதில் இறங்கி இந்த இடத்துல கன்சல்டேட் ஆகி இப்படி திருப்பி இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டி அமையும். ஓகேவா? நம்ம அப்படியே இப்போ வந்து பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாதிரி மூமெண்டம் இருக்கும் அப்படிங்கிறத. பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில். பேங்க் நிஃப்டியோட டே கேண்டிலில் இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனலுக்குள்ளே மூமெண்டம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது டவுன் ஆச்சுன்னா இந்த ரீஜன் வரைக்கும், இல்லை அப் ஆச்சுன்னா இதுக்கு அடுத்து எகெயின் இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டுங்கிறத அனாலிசிஸ் வீடியோவில் பார்த்துட்டு இருந்தோம். இன்னையோட டேவும் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிருக்கிற கிராஸ் ட்ரெண்ட் லைனுக்கு தான் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேங்களா? இது ஆக்சுவலாக வந்து நம்ம 1 ஹவர் கண்டிலையும் 15 மினிட்ஸில் வைக்கிறப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னை ஃபார்ம் பண்ணி அந்த ரெசிஸ்டன்ஸ் லைன்லேயே இருந்துகிட்ருக்கு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இதை 1 ஹவர் கண்டில் வச்சு பார்ப்போம், உங்களுக்கு என்ன கிளியராக புரியும்.
நான் இப்போ வந்து 1 ஹவர் கேண்டில் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் கேண்டில். இப்போ இந்த 1 ஹவர் கேண்டில் நாங்கள் சொன்னோம்ல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே மூமெண்டம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சப்போர்ட்டு எகெயின் ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா. இன்றைக்கும் பாருங்கள் கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனை தொட்டுட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நாளைக்கு குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி இது வந்து அப் ட்ரெண்டில் வருதுன்னு வச்சிங்களேன். இங்கே போயிட்டு இந்த வீக்லியோட ஹையை தொட்டு எகெயின் இந்த சேனலை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இது ஃபர்தராக இப்படி மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இதே அப் ட்ரெண்டில் போச்சுன்னா இதுக்கு வந்து நம்ம டார்கெட்டாக எப்படி புக் பண்ணுவோன்னா, இந்த இடம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த இடம் இருக்குல்ல இது ஃபஸ்ட்டு டார்கெட் ஆகும். இந்த இதை வந்து மேலே இருக்கிற ஆல் டைம் ஹை லெவலில் வந்து செகண்ட் டார்கெட்டாக வச்சு புக் பண்ணுவோம். ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து 15 மினிட்ஸ் கேண்டிலில் போயிட்டு நாளைக்கு ட்ரேட் எடுக்கிற ஜோனை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாம், எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கக்கூடாது, எந்த இடம் டவுன் ஆகிறப்ப நமக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் புட் ஆப்ஷனுக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்துருவோம் இப்போ. ஓகேவா. இப்போ பாருங்கள் 15 மினிட்ஸ் கேண்டிலில் நம்ம மார்க் பண்ணியிருக்கிற லெவலு இந்த ஜோன், இந்த இடம், இது எல்லாமே நான் 1 ஹவர் கேண்டிலில் காட்டினது தான். ப்ளஸ் பாருங்கள் இந்த இடம் கன்சல்டேஷன் தான் நடந்திருக்கு, பட் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னை ஃபாலோ பண்ணி கன்சல்டேஷன் நடந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நாளைக்கு என்ட்ரி எடுக்கிறதுக்கு என்ன லெவலுங்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். இங்கேருந்து இந்த பாட்டம் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இப்போ ஏன்னா இன்றைக்கி லோ வந்துட்டு போச்சுல்ல அந்த ஜோனு, அதையும் நான் கனெக்ட் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த லைனை நான் டெலீட் பண்ணிடுறேன். இது ப்ரீவியஸ் டேவோட லோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் என்ட்ரி எடுக்கிறதுக்கு இப்போ இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் எங்கே இருக்குது, 43,885. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 44,000. ஸோ இங்கேருந்து 43,900க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகுதுன்னு வச்சிங்களேன். இங்கேருந்து 44,000 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக வந்து 44,000 இந்த இடத்துல 100 பாயிண்ட்ஸை நீங்கள் எடுக்கலாம். 43,900க்கு மேலே மூவ் ஆகிறப்ப அது வந்து 44,023 இந்த ரீஜன் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இன்னைய டேவோட ஹை வரைக்கும் இந்த இடம் பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சிங்க, அப்போ வந்து 44,100 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. எது நான் வந்து இந்த லெவலை வச்சு சொல்கிறேன். ஓகேங்களா. 44,100 வரைக்கும். இதுக்கு அடுத்து பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நமக்கு வந்து 44,150லேருந்து 170 ரீஜன் வரைக்கும் மூமெண்டம் கொடுக்கும். இந்த மூமெண்டம் வந்து இது வரைக்கும் ரீச் ஆகிட்டு எகெயின் இதை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி ஃபர்தராக ஏறிச்சுன்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் இந்த லெவலுக்கு மேலேயும் பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சிங்கன்னா 44,150க்கு 170க்கு மேலே பிரேக் அவுட் ஆகுதுன்னா 44,200 ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவும் செகண்ட் டார்கெட்டாக 250 வச்சு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இப்போ இதே நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து இருக்கிற லெவல் 43,885. ஓகேங்களா. ஸோ இந்த லோ அது வந்து 43,800. 43,800க்கு கீழே மூவ் ஆகிறப்ப 43,700 ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுக்கோங்க இந்த ரீஜன். இது பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சிங்களேன், கீழே இன்னைய டேவோட லோ அதாவது 43,686 வரைக்கும் கீழே மூவ் ஆகும். எகெயின் இது இப்படி இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக கீழே இறங்குச்சுன்னா 43,600 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நடந்து இதுக்கு கீழே டவுன் ஆச்சுன்னா நமக்கு வந்து 43,500 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேவா. இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னா பாருங்கள், இங்கேருந்து மேலே மூவ் ஆகி இந்த இடத்துக்கு போய் ரீச் பண்ணிட்டு எகெயின் இப்படி ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி திருப்பி ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா. இதே டவுன் ட்ரெண்டாக இருந்ததுன்னா இந்த இடம் வரைக்கும் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கும் புல் பேக் பண்ணுறதுக்கு. இதே அப் ட்ரெண்டில் போகிறதா இருந்தால் அப்படி இல்லை, இந்த இடம் பிரேக் டவுன் ஆச்சுன்னா மட்டும்தான் நமக்கு வந்து இன்னைய டேவோட லோவையும் அதுக்கு கீழே இந்த லெவலையும் தொடும். இந்த 2 லெவலும் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நடந்து எகெயின் புல் பேக் ஆகி 43,500 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு கிளியரா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நான் வேறு என்ன மாதிரி இதில் இன்னும் டேட்டா உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட டேட்டாவை வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ஆட் பண்ண சொல்லியிருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இன்றைக்கி ஆட் பண்ணேன்னா இன்றைக்கி எந்த லெவலில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் மட்டும் தான் நம்ம அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். பட் லைவில் வந்து இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்ப லைவில் போயிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ எந்த இடத்துல சப்போர்ட்டாக இருக்குது, கால் சைடில் எந்த சைடில் வந்து புட் ஆப்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத வந்து அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. நான் கூடிய சீக்கிரம் வந்து லைவ் போடுறேன். அந்த லைவில் வந்து நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் அதில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்.